வாசம் வீடே தொலைக்குது. அப்படி என்னதான் சமைக்கிறேன்னு கொஞ்சம் கொண்டாயேன். வாசனையே நல்லா இருக்கு. வாசம் பிடிச்சிட்டு வர மாலையை போட்டிருக்கோம். வாசம் பிடிக்கூடாதுன்னு தெரியுமில்ல, ஒழுங்கா கொண்டா. என்னங்க சாப்பிடுங்க காலிஃப்ளவர். நல்லா இருக்கும் போல. சித்தப்பா சித்தப்பா சோ என்ன சித்தப்பா உங்களுக்கு ஆச்சு? சித்தப்பா மாலையை போட்டு இப்படி கறி சாப்பிடுதீங்க சித்தப்பா? என்னது சிக்கனா? ஐயோ இவன் காலிஃப்ளவர்ல கொடுத்தான்னு நினைச்சேன். ஐயோ மோசம் போயிட்டனே. காலிஃப்ளவர் கொடுத்தான்னு நினைச்சு மோசம் போயிட்டனே. சித்தி 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 ஏன் சித்தி இப்படி முருகன் கோயிலுக்கு மாலையை போட்டு சிக்கனை சமைச்சு சாப்பிடுதீங்க? என்னதே கறி சமைக்க நட அவன் கண் எடுத்து நல்லா பாருடா. காலிஃப்ளவர் சமைச்சுட்டு இருக்கான்டா. என்னது காலிஃப்ளவரா சித்தி? இல்லை சித்தி, கறி மாதிரி வாசனை அடிச்சிச்சு சித்தி. அதான் ஏதோ நீங்கள் கறி தான் சமைக்க நினச்சிட்டே சித்தி, தப்பு எடுத்துக்கிறீங்க சித்தி. சும்மா இல்லாமல் மாலையை போட்டு எவனாச்சு கறி சமைப்பானாடா? இதை போய் ஊரு பூரா பரப்பிட்டு கிடக்காத. ஒழுங்கு மாதிரியா வீட்டுக்கு ஓடு சித்தி. எனக்கு ஒரு 2 பீஸ் காலிஃப்ளவர் கிடைக்குமா சித்தி? என்னது காலிஃப்ளவர் 2 பீஸ் வேணுமா? கரண்ட் எடுத்து வாயில கொத்து கொத்து கொத்தி விட்டுருவேன். ஒழுங்கு மாதிரியா வீட்டுக்கு போகலாம். என்ன பாக்கா, வீட்டுக்கு போடு. மாலையை போட்டு என்ன பேச்சு பேசிட்டாங்க? கறி சமைக்காங்களாமா கறி. இனிமே வீட்டு பக்கம் வந்துடாத. மோப்பம் முடிச்சுட்டு வரானம்மா. மோப்பம் முடிச்சு இல்லை இங்கே கறியால் சமைச்சிட்டு கிடக்கும். காலிஃப்ளவர் கூட நிம்மதியாக சமைக்க விட மாட்டேங்க. எங்கேருந்து மூக்கை பிடிச்சிட்டு வந்துடுறானோ. நானே இப்போதான் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்துருக்கேன். திருப்பி ஞாபகப்படுத்தான். முருகா முருகா உனக்கு வந்த சோதனையா? சரி நான் நிம்மதியாக காலிஃப்ளவர் படிக்கேன். இவ கறியை கொடுத்துருக்கா இன்னைக்கு. அரியா எனக்கு காலிஃப்ளவர் கொடுக்குறான்னு சொல்லிட்டு சிக்கனை கொடுக்க அட்டி நொறுக்கிடுவேன். மாலை போட்டிருக்கனால சும்மா விடுதேன். காலிஃப்ளவர் சமைச்சிட்டு கிடக்கும். கறியை சமைக்கணும் ஊர் பூரா பரப்பிட்டு கிடக்கான். பொங்க அப்படி இருந்தாலும் சொன்னா வரட்டும். இனிமே வீட்டுக்கு பக்கம் வந்தா கொத்தி விடுதான். கொத்தி பிறந்திருக்க வந்து தொல்லையா பிறந்திருக்க நம்மளுக்காண்டிய. இவனா வீட்டு பக்கம் வந்தா கரண்ட் எடுத்து மண்டையில கொத்து கொத்துன்னு கொத்திடுவேன். அவனை இனிமே வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுன்னு சொல்லிருங்க. வீட்டுக்கு அவனை அடிச்சு பார்த்துங்க. அவனை கடைசி இவனுக்கு ஒன்னால எனக்கும் என் பொண்டாட்டிக்கு சண்டே எடுத்து விடுதா. இனிமேல் வீட்டு பக்கம் வந்துட்டா அவ்வளோதான். அவனுக்கு மரியாதை. ஒழுங்கு முறையாக வீட்டை விட்டு ஓடிடு. இனிமேல் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டே இழுத்து விடுதா. இதுக்கு தான்ல அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது. ஒழுங்கு முறையாக வீட்டுக்கு போடா. போட்டிருக்கனால சும்மா விடுதேன். என் கண்ணில் பட்டுறத அப்புறம் உரிச்சு தோலை உரிச்சிருவேன். ஒரு நிமிஷத்துல வீட்டே சுனாமி ஆக்கிட்டானே.